Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலா ஒரு டிஃபரண்டா ஒரு ஸ்வீட் நம்ம பண்ணலாம். எப்பவுமே பாயசம், கேசரி, சுண்டல் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் நவராத்திரிக்கு. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான். ஒரு பிரெட் வச்சு ஒரு ஸ்வீட் டிஃபரண்டா இருக்கும். அதே சமயம் நம்ம நவராத்திரிக்கு ஒரு ஸ்வீட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ பால் நம்ம காய்ச்சிக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பால் சேர்த்துக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் ஸ்வீட்லெஸ் கோவா வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். பால் நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து பால் நல்லா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீமியாக இந்த அளவுக்கு கொதிக்கணும் பால். இப்போ அடுத்து நம்ம ப்ரெட்டு வந்து எடுத்து அதை ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இது வந்து அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம போய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். எண்ணெய் வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. சூடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதில் நம்ம கட் பண்ண ப்ரெட்டை வந்து நல்ல ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கணும். ஆனால் கிட்ட நின்று நம்ம பொரிக்கணும். போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து திருப்பி விடாமல் இருந்தோன்னா கலர் வந்து கருப்பாக மாறிடும். ஸோ 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போது கரெக்டாக நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லா ப்ரெட்டையும் பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை பொரிச்சிட்டோம். நம்ம முன்னாடியே பால் வந்து கோவா போட்டு நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கோம். அதில் நம்ம பொரிச்ச ப்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். இப்போ பாலில் நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வந்து சாஃப்டாக ஊறிட்டோம். இது இப்போ சுகர் சிரப்புக்கு 1 கப் தண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்கணும். எந்த பாகு வரைக்கும்லாம் காய்ச்ச வேணாம், நல்லா கொதித்து கரைஞ்சால் போதும். இப்போது சுகர் சிரப் நல்லா கொதிக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்ச அந்த பாலும் ப்ரெட்டும் கலந்து வச்சதில் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். இப்போ இது வந்து நல்லா கேஸில் வச்சு ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். ரொம்ப வந்து எல்லா ப்ரெட்டையும் வந்து நம்ம மேஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ப்ரெட்டு வந்து பீசஸாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாம் பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு, ஒரு 10லேருந்து ஒரு 15 பருப்பு அளவுக்கு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் பால் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா திக்காயிடும். இப்போது நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுது. ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை பண்ணிட்டோம். இந்த நவராத்திரிக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட்டை வச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.